அப்படிங்கிறத நாமெல்லாம் உணர்றோம். இருந்தாலும் அவரும் நமக்கு உணர்த்தணும் இல்லையோ, அவள் உணர்த்தினாதான் உண்டு. தான் ஈஸ்வரன்கிறத எப்படி உணர்த்த முடியும்? அந்த ஞானத்தையும் கொடுக்கறது தான். அதுதான் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா அப்படின்னு சொல்ற. ஞானம்ங்கிற மைய இட்டு விடுற குருநாதன் அப்படிங்கிற அந்த ஞானம்ங்கிற மைய இட்டுன்றப்புறம் என்ன ஆயிடுது அப்படின்னார், அது என்னன்னு தெரிஞ்சுடுறது. அது என்னன்னு தெரியறதோட இல்லை, மற்றதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுடுறது. கபீர்தாஸ் சொல்றாரே, குரு கிருபா அஞ்சன பாயோ மேரே பாய் ராம பினா கச்சு தேகத்தை நாகி. அந்த குரு கிருப்பைங்கிற அந்த அஞ்சனத்தை நான் இட்டுன்றதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுத்துன்னார், ராமரை தவிர வேற ஒன்றையும் என்னால் பார்க்க முடியாது போயிடுத்துங்கிற. अंतर राम बाहरे राम जहाँ से देखे वहाँ पूर्ण ही राम काम जावत राम सोवत राम सपन में देखत राजा ही राम. அடிக்கின்றே போகிற. எதை பார்த்தாலும் தூங்கினா ராமனா இருக்குது, முழிச்சுண்டா ராமனா இருக்குது, சுப்பரங்கண்டா ராமனா இருக்குது, உள்ளே பார்த்தா ராமனா இருக்குது, வெளியில் பார்த்தா ராமனா இருக்குது, எதை பார்த்தாலும் ராமனா இருக்குது. இதை சொல்லிவிட்டு என்ன பண்ணுற, இதை ராமனை தவிர வேற ஒன்றும் பார்க்க முடியாத போயிடுத்து. சர்வம் ராமமயம் பஷ்யந்தம் ராம ராம இது சதா ஜபந்தம் தியாக பிரம்மம் சொல்ற. பத்ராஜல ராமதாசும் அதே தான் சொல்ற. அந்த ராமமயம் ஈ ஜகம் அந்த ராமமயம். இந்த உலகம் முழுக்கல எல்லாம் ராமமயம் அப்படிங்கிற. அவன் எப்படி இருக்கான்னு, அந்தரங்கமுனன் ஆத்மாராமுடு. அந்தரங்கத்துக்குள்ள உள்ளுக்குள்ள என்னவா இருக்கான, ஆத்மஸ்வரூபமா இருக்கிற அந்த ஆத்மாராமனா இருக்கிறவன் வெளியில வரத்தே என்ன பண்றான், அனந்த ரூபமுன விந்தலு சலுபக அப்படிங்கிற. பலவிதமான ரூபங்கள் எடுத்துன்னு வெளியில தெரிகிறான் அப்படிங்கிற. உள்ள இருக்கிறதே ஆத்மஸ்வரூபமா இருக்கான், வெளியில இருக்கிறதே பலவிதமா தெரிகிறான். அது பலவிதமா தெரிகிறாங்கிறதான் நதுலு வனம்புலு நானா மிருகமுலு ஷட்ருதுலனும் வரிசையா அடிக்கின்றே போகிற. நதியா தெரிகிறான், ரூபமா தெரிகிறான், உண்மை மலையா தெரிகிறான், காடா தெரிகிறான், செடியா தெரிகிறான், புலியா தெரிகிறான், சிங்கமா தெரிகிறான், சர்வமாகவும் தெரிகிறான் அப்படின்லாம் சொல்ற. அப்படி சொன்னாலும் அப்படி அவளுக்கு தரிசனம் கிடைச்சதுனால, உணர்த்தினத்தினால, பகவான் உணர்த்தினத்தினால அவளால் சொல்ல முடிஞ்சுது. அப்படி அவளே பெரியவாளே உணர்த்தினாதானே நமக்கு தெரியும். விழுப்புரத்தில் ரவி பாகவதர் அப்படின்னு ஒரு பக்தர், அவள் தாத்தாவும் பெரியவாளும் ஸ்கூலில் ஒன்றா படித்தவா. அதனால் மடத்தில் எப்பொழுதும் ரொம்ப வந்து தரிசனம் பண்ணுறது. மடத்துக்கும் பெரியவாளுக்கும் அந்த குடும்பத்துக்கும் ரொம்ப பெரிய அந்யோன்யமான ஒரு உறவு உண்டு. இந்த ரவி பாகவதர் ஏகாதசி பெரியவாளை வந்து தரிசனம் பண்ணுறது அப்படின்னு ஒரு நியமம் வச்சிருந்தார். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு, இது மாதிரி ஏதான ஒரு கம்பல்ஷன் நம்மளாவே வச்சுருந்தோம் தான் ஒரு காரியம் நல்ல காரியம் பண்ண முடியுமே வழிய, நம்ம ஒழிஞ்ச போது காஞ்சிபுரம் போகலாம், ஒழிஞ்ச போது பெரியவாளை பார்க்கலாம் அப்படின்னா ஆயுசு முழுக்கலும் ஒழியாது. இன்னைக்கு என்ன இடியோ மழையோ என்னவா இருந்தாலும் சரி, இன்னைக்கு இந்த எத்தனாம் தேதி போகிறது, இன்னைக்கு போய்த்தான் ஆறுது அப்படின்னா போய்த்தான் ஆகும். அதனால எந்த ஒரு நல்ல காரியத்துக்குமே இது ஒரு கம்பல்ஷன் வச்சுட்டு, நமக்கு சாஸ்திரத்தில் இன்னைக்கு இதை பண்ணணும், நாளைக்கு எதை பண்ணணும், ஏகாதசி இன்னைக்கு தான் சாப்பிடாத இருக்கணுமா கேள்வி கேட்கலாம், உடனே ஆர்கியூ பண்ணலாம். ஏன் துவாதசி இன்னைக்கு சாப்பிடாத இருக்கேன், ஏகாதசி இன்னைக்கு சாப்பிட்றேன் அப்படின்னா, இது எதுக்காக அப்படி வச்சா அப்படின்னா, நீ ஏகாதசி அன்னைக்கு சாப்பிடப்படாது அப்படின்னா யூனிவர்ஸில் எல்லாருக்கும் ஏகாதசின்னா சோறு கிடையாதுன்னு முதல்ல மென்டலி நமக்கு ப்ரிப்பேர்ட் ஆகிடுவோம். ஒரு கம்பல்ஷன்லையான இருப்போம். யாருக்கு வேணால் என்றைக்கு வேணால் உபவாசம் இருங்கோ, என்றைக்கு வேணால் பாரணை பண்ணுங்கோ, என்றைக்கு வேணால் பூஜையை பண்ணுங்கோ, என்றைக்கு வேணால் விரதம் கொண்டாடுங்கோ அப்படின்னா ஒருத்தராலையும் ஒன்றும் பண்ண மாட்டோம். ஏன்னா அதுக்கு மட்டும் ஒழியாது. அதனால தான் சாஸ்திரத்தில் என்ன பண்ணேன்னா, இதை இன்றைக்கி தான் பண்ணணும், இன்றைக்கி பண்ணக்கூடாது, இன்றைக்கி தான் பண்ணணும், இன்றைக்கி தான் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கம்பல்ஷன் கொடுத்துட்டோம்னாக்க தானே அது நடக்கிறது. அது மாதிரி இவராகவே ஒரு நியமம் வச்சுட்டு ஏகாதசி அன்னைக்கு பெரியவாளை போய் தரிசனம் பண்ணுறது. அவர் பாகவதராக இருந்ததுனால இந்த பஜனை